Hi friends, welcome to AKR Designs. இன்றைக்கி நம்ம சம்கி டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டைப் 1 எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து டைப் 2ல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். எப்பவும் போல் சம்கி இதே மாதிரி கீழே வந்து கொட்டிக்கோங்க, ஓகேங்களா? எப்பவும் போல் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எப்போவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து டைப் 1ல் பார்த்த மாதிரியே சமிக்கியில் இருக்க ஹோல்ஸில் வச்சு இந்த மாதிரி இழுத்துட்டு வந்து சமிக்கியை வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஓகேங்களா? போட்டாச்சுங்களா? அதுக்கடுத்து வந்து டைப் 1ல் அடுத்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா சமிக்கி வைக்க சொல்லியிருப்பேன். இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து தேவையில்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு சமிக்கி இழுத்துட்டு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சமிக்கி ஆல்ரெடி வச்சுருக்கோம். அந்த சமிக்கிக்கு அடியில் இந்த சமிக்கி போகணும், ஓகேங்களா? அடியில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த சமிக்கியோட அடியில் இந்த சமிக்கி வைக்கணும். ஓவராலாக இதை பார்க்கும்போது ஒன்று மேலே இன்னொன்று வந்து அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஓகேங்களா? போட்ட சமிக்கிக்கு அடியில் வச்சுட்டு ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்து சமிக்கி இழுத்துட்டு வந்து போட்ட சமிக்கிக்கு அடியில் வச்சுட்டு ஒரு சமிக்கி, போட்ட சமிக்கிக்கு அடியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு. இது போடும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து த்ரெட்டு நல்லாவே தெரியுதுங்களா? ஸோ த்ரெட்டு தெரியுது அப்படிங்கிற போது நீங்கள் சமிக்கி என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் தான் த்ரெட்டும் எடுக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. சமிக்கி ஒரு கலரில் த்ரெட் ஒரு கலரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே தெரியும். போட்ட சமிக்கிக்கு அடியில் சமிக்கி எடுத்துகிட்டு வரோம். போட்ட சமிக்கிக்கு அடியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஓகேவா? எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கு அடியில் இதே கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? முடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டுருங்க. இது வந்து முடிச்சாச்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஒன்று மேலே இன்னொன்று வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பண்ணிங்கன்னா கூட அது அசையாது, ஓகேவா? சமிக்கி என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. சமிக்கி ஒரு கலரில் த்ரெட் ஒரு கலரில் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும், ஓகேவா? அதனால் அந்த மாதிரி எடுக்காதீங்க. சமிக்கியோட கலர்லேயே த்ரெட் எடுக்கணும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது, ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இந்த ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேவா? அதனால் நீங்கள் ஜரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைப் 1 சமிக்கி டைப் 1ல் வந்து நான் சொல்லியிருப்பேன், பீட்ஸ் லோட் பண்ணுற மாதிரியே சமிக்கியும் வந்து நீடிலில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறவங்க பீட்ஸ்க்கான நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. துளிப் நீடில் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்பர் 14 கூட த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சமிக்கியோட ஹோல்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் சமிக்கி ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நீடில் வேணாலும் துளிப் நீடிலில் எடுத்துக்கலாம். சமிக்கியோட ஹோல்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். நீங்கள் த்ரெட் நீடிலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட சமிக்கியோட ஹோல்ஸில் போகும், ஓகேங்களா? அதனால் துளிப் நீடில் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள்,
நீடிலில் வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி சம்கியும் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. எப்பவும் போல் ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுக்கலாம். எடுத்துட்டு அடுத்து ஒரு 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 சம்கி மட்டும் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பீட்ஸ் 3 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் சம்கி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சம்கியாக தான் வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சம்கி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்த சம்கி. ஓகேங்களா. நீங்கள் இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இந்த மோதிர விரலில் தான் நீங்கள் இந்த சம்கி வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த சம்கி ஆக்சுவலாக டைப் 2 எப்படி போட்டோமோ அது மாதிரி தான் இது இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சுங்களா. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு சம்கி. நம்ம பீட்ஸ் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான் சம்கி. இப்படி சம்கி விட்டுட்டு இப்படி முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி தள்ளிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கடுத்து ஒரு சம்கி. நீங்கள் இந்த மாதிரி விடும்போது அது என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுதான் இதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு சம்கி, அந்த ஒரு சம்கி மட்டும் விழும்போது 2-3 சம்கி சேர்ந்து விழும். அதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒன்று தான் கீழே தள்ளணும். ஓகேங்களா. ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. த்ரெட்டு ஃபுல்லாகவே உள்ளே ஹைட் ஆகிடும். பாருங்கள், 2 விழுந்துருச்சு. ஆனால் நான் போடுறது ஸ்டிச்சு வந்து ஒவ்வொரு சம்கிக்கும் தான் ஸ்டிச் போடுறேன். ஒவ்வொரு சம்கிக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு சம்கியாக தான் இதில் வைக்கணும். 2 3ன்னு வைக்கக்கூடாது. பாருங்கள், முடிச்சாச்சு. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இது வந்து மேலே வந்து த்ரெட்டு நல்லாவே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு மேலே த்ரெட்டு தெரியாது. ஓகேங்களா. இது ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு போட்டது, இது கீழே வச்சுட்டு ஒவ்வொன்றா இழுத்து வச்சு போட்டது. உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் த்ரெட்டு மேலே தெரியும், இதில் த்ரெட்டு வந்து மேலே தெரியாது. அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இது மாதிரி கை வச்சுட்டு இப்படி லைட்டாக தூக்குனீங்க. ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸாக, அதாவது ரொம்ப தள்ளி தள்ளி ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னும் போது இது இப்படி தூக்குனீங்க அப்படின்னா திரும்பிடும். இந்த மாதிரி இது வந்து ஸ்டிச் வந்து நான் ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக போட்டதுனால இழுக்கும்போது வரல. பட் நீங்கள் ஸ்டிச் வந்து ரொம்ப தள்ளி போடுறீங்க, ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா இது வந்து அப்படியே இப்படி ரிவர்ஸ் வந்து திரும்பிடும். ஓகேங்களா. அதனால் ஸ்டிச் வந்து இதில் போடும்போது கொஞ்சம் நல்லா நெருக்கமாக போடுங்க. ஓகேங்களா. ரொம்ப தள்ளி போட்டிங்க அப்படின்னா எதுலையாவது மாட்டும் போது இப்படி ரிவர்ஸ் ஆகிடும். இந்த சம்கி வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த மேலே வந்து த்ரெட் இல்லையா, எம்போஸ்டாக இருக்கிறதுனால இப்படி ரிவர்ஸ் ஆகிடும். அதனால் இது போடும்போது நீங்கள் நல்லா தள்ளி விட்டு ஸ்டிச் வந்து நெருக்கமாக போடணும். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் எந்த கலர் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கோல்டன் கலர் மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்கிலேயே பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக சம்கி ப்ளஸ் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பீட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடியில் சம்கி வரணும், மேலே பீட் வரணும் அப்படின்னும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்ஸு, அடுத்து சம்கி. இது வந்து நான் கப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஃப்ளவர் எஃபெக்டில் கொஞ்சம் கிண்ண மாதிரி தூக்கிட்டு இருக்கும். எல்லாம் இந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே தூக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இதே மாதிரி தான் ஒரு பீடு,
ஒரு சம்கி, ஒரு பீடு, ஒரு சம்கி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது ஃபுல்லாக லோட் பண்ணிடுறேன். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு நீடில் நான் லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சம்கி ப்ளஸ் பீடு இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடியில் வந்து உங்களுக்கு சம்கி வரணும், அதுக்கு மேலே பீடு வரணுமா, அப்போது வந்து நீடிலோட இந்த எண்டில், அதாவது நீடில் கடைசியாக வந்து நீங்கள் சம்கி போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அடியில் சம்கியும் அதுக்கு மேலே பீடும் வரும். ஓகேங்களா, எப்போவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, த்ரெட்டை எடுத்துக்கிட்டு பாருங்கள், ஒரு சம்கி ப்ளஸ் ஒரு பீடு உள்ள த்ரெட்டில் போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு நல்லா தள்ளி டைட்டாக நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்து ஒரு குட்டி ப்ளைன் ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்த செட்டு சம்கி பீடு இதை வச்சு அடுத்த ஸ்டிச்சு. எதுக்கு அந்த ப்ளைன் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பீடு வந்து தெரியும். ஓகேங்களா, அப்படியே போடும்போது இந்த பீடு மேலேயே இந்த சம்கி அடுத்த சம்கி வந்து உட்காந்துரும், உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பீடு தெரியணும், அதனால் வந்து இதை டிஸ்டர்ப் ஆகாமல் அடுத்த செட் இருக்கணும். அதனால தான் அடுத்த ஒரு குட்டி ப்ளைன் ஸ்டிச் போடுறது. ஸோ அடுத்த செட் ஆஃப் சம்கி ப்ளஸ் பீடு வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு குட்டி ப்ளைன் ஸ்டிச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து அதே மாதிரி தான் சம்கி பீடு பின்னாடி நல்லா தள்ளிட்டு ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா, நீங்கள் பீட்ஸ் அதை எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இதுவும். எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி ப்ளைன் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா, நான் வந்து இங்கே கப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்க அந்த சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு எண்டு நாட் போட்டுருங்க. ஓகேங்களா, பட் இது வந்து இப்படி எதுலையாவது மாட்டி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். தேங்க்யூ.